வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஸோ நம்ம வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோட எண்டில் தனி மனிதனுக்கு உண்டான ராசி பலன் என்பது வேறு, உலகளாவிய மாற்றங்களை பற்றின அந்த பிளானரி பொசிஷன் டோட்டலாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நான் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டாப் 10 கமெண்ட்ஸ் நம்ம வந்து 12 பண்ணிட்டோம். அது யார் யாரெல்லாம் ஒரு நேம் லிஸ்ட்டையும் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். நடக்கக்கூடிய டிரான்சிட்டில் மெயின் வந்து சுக்கிரன் வந்து உச்சமடையும் அண்ட் அதோட ராகு கன்ஜெக்ஷனாக இருக்குது. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையும் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மாதிரியான ரிசல்ட் தரப்போகுதுன்றது தான் ஹைலைட் ஆகும். மற்றபடி மற்ற டிரான்சிட் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி பிப்ரவரி மாதத்தை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். lifehoroscope.in. ஸோ இந்த ஒரு சைட் மட்டும் தான் நம்மளுது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் ஒரு லக் ஆக்டிவேட் ஆகும். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் பயன்படலாம். சில பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் லக் வருது, ஒரு சிலருக்கு ஜெம் ஸ்டோன் லக் வருது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க வந்து பண்ணுற ப்ரேயர்ஸ், அவங்களோட பிரார்த்தனைகள், ஒரு சிலருக்கு மந்திரம் கை கொடுக்கும், ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய மெடிடேஷன் கை கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரெமெடி வேணும். ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்காம அதை பற்றி சொல்ல முடியல. இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போகணும்னு பாருங்கள். நம்ம இப்போ வந்து பிப்ரவரி மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் ராசி 2025 பிப்ரவரி மாதம் டிரான்சிஷன் எல்லாமே சூப்பர். 6ல் சுக்கிரன், 8ல் குரு, 2 சுபர்களும் மறைஞ்சிடுறாங்க. பட் ஆனால் பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. மறைவான இடத்துலேயே பரிவர்த்தனை பண்ணுறாங்க. 9ல் செவ்வாய், 5ல் சனி, சூரியன் வந்து 13th வந்துடுறாரு. 13th ஆஃப் ஃபெப்ல 11th ஆஃப் ஃபெப் வந்து புதன் வந்து 5th ஹவுஸில் சனியோட கன்ஜெக்ஷன் ஆகிடுறாரு. பிளானரி பொசிஷன்லாம் சூப்பராக இருக்குது. எதையும் குறையாக சொல்ல முடியல. நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, துலாம் ராசி வந்து இந்த மாதிரி சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கே, 6 வந்து எப்படிங்க அது வந்து சரியாக வருமா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டு தான். 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சம் அடைஞ்சாருன்னா அதுக்கு வந்து என்ன லாபம் இருக்குது, என்ன பலன் இருக்குது. பட் அங்கேருந்து அவர் எங்கே பார்க்குறாருன்னா 12th ஹவுஸை பார்வையிடுறாரு. 12ங்கிறது விரயம், 6ங்கிறது உபஜயஸ்தானம். எதிரிகளை வெல்லலாம், வெற்றி அடையலாம், வாக்கு வன்மையால் ஜெயிக்கலாம், பலசாலின்னு காட்டலாம், கடன் வாங்கலாம், கடன் அடைக்கலாம். இதெல்லாம் வந்து 6ஆம் இடம். போட்டி போடலாம், இதெல்லாம் 6ஆம் இடம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 6, 12 ரெண்டுத்தையும் காம்பினேஷன் பண்ணி பார்க்கும்போது துலாம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் செலவு நல்லா பண்ணலாம். செலவு பண்ணுறதுக்கு சில பேர்கிட்ட பணம் இருக்கும், சில பேர்கிட்ட பணம் இருக்காது. இருக்காதவங்க சில பேர் கடன் வாங்கி கூட பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையே வரும். ஆனால் செலவு பண்ணலாம். விரயம் சுப விரயம், ஆதாயம் அலைச்சல், அது ஆதாயமான அலைச்சல். விரயம் சுப விரயம், மன மகிழ்ச்சியோட விரயம். நீங்களே சப்போஸ் இமேஜின் பண்ணுங்கள், நிறைய ஷாப்பிங் பண்ணுறீங்க, நல்லா செலவு பண்ணுறீங்க, எல்லாம் வாங்கிக்கிறீங்க, ஹாப்பி ஆகிடுறீங்க. சிம்பிள். குரு 8th ஹவுஸில். ஸோ 6, 8ல் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ணுறதுனால சில பேர் அசையா சொத்து வாங்குகிற யோகத்தை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. சப்போஸ் சில பேர் வந்து அசையும் சொத்தா, ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன், சப்போஸ் கோல்டு வாங்குறீங்க, ஏதோ ஒன்று வாங்குறீங்க. அதாவது ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய வெல்த்தை வந்து வேறு ஃபார்மாக மாற்றுறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். 6ல் இருக்கிற சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்த்தாருன்னா ஒரு ஃபார்மில் இருக்கிற வெல்த்தை வேறு ஃபார்மாக மாற்றுறீங்க. காசாக இருக்குது, அதை நான் பொருளாக வாங்குகிறேன், காசாக இருக்குது, நான் அதை வந்து பூமியாக வாங்குறேன், அப்படி மாற்றுறீங்க. அந்த ஒரு அமைப்பெலாம் அந்த துலாமுக்கு உண்டு. ஜென்ரலாக கரியர் அண்டு ஜாப் ரிலேட்டடான மேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெப்பில் என்ன சான்ஸ் வேணும், நான் தான் கிளியராக சொல்லிட்டேனே, இது வந்து போட்டி போடுற மாதம். ஸோ ஒரு இன்டர்வியூனா போட்டி இருக்குது. 10 பேர் அட்டன் பண்ணால் தான் ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க, 100 பேர் அட்டன் பண்ணால் தான் 4 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ போட்டி போடும் மாதம். போட்டி போடுங்க. ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா? ஜெயிப்பீங்க, போட்டி போடுங்க, அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து மாணவர்களை பார்த்தோம்னா உங்களுக்கும் எக்ஸாம் தான், போட்டி தான், போட்டித் தேர்வு. பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள், நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்ல எனர்ஜியோடு பண்ணுங்கள், ரெடி ஆகுங்க, அடுத்த லெவலுக்கு ரெடி ஆகுங்க. திருமணம் பண்ணுற ஐடியா இருக்குது, குரு 8ல் இருக்கார், சுக்கிரன் 6ல் இருக்கார். பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம், பேசி வச்சுக்கலாம். குரு 9க்கு இன்னும் ஒரு ஹார்ட்லி ஒரு 2-3 மாதத்தில் போயிடுவார். ஸோ பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டால் நல்லது. குடும்ப பெண்கள், இல்லத்தரசிகள்லாம் எப்படி இருக்கும், அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே, செலவுகள் செய்யும் மாதம். செலவுகளுக்கு பணம் தருவாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவையான பணத்துக்கு செலவுக்கு தருவாங்க. இல்லை நீங்களே
லோன் மாதிரி எடுத்து செலவு பண்ணுற சூழ்நிலையை உருவாக்கும். பட் நல்ல செலவு தான், சுபம் தான் அது. துலாமை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா ஏரியாவும் நல்லா இருக்குது. ஹெல்த்து, வெல்த்து, க்ரோத், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லா ஏரியாவும் நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம வந்து அந்த கிராஃபை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா எடுத்து பாருங்கள். 4th ஹவுஸில் எந்த பிளானட்டும் இருக்காது. 11th புதன் ஷிஃப்ட் ஆகிடும், அப்புறம் சூரியனும் ஷிஃப்ட் ஆகிடும். அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் தான் மெயினாக உங்களுக்கு ஏதாவது நோய் கொடுக்கணும், அது 9th ஹவுஸில் இருக்குது. குரு 8ல் வந்து டிஃபால்ட்டாக துலாமுக்கு வந்து கெட்டது கிடையாது. அது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகன்ற மாதிரி 6 கூடிய குரு போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு 8 கூடிய சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல மாதிரி தான் ஒரு பக்கம் கடனை குறைச்சிக்கலாம், ஒரு பக்கம் பிரச்சனையை குறைச்சிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அது. அதே நேரத்தில் சனி தான் மெயின் பிளானட். எங்கேயாவது உங்களுக்கு பாசிட்டிவாக அதிகமாக கொடுக்கணும் சனி வேணும், நெகட்டிவாக உங்களுக்கு டல்லாகணும்னா சனி வேணும். அதுவே உங்களுக்கு 5th ஹவுஸில் ஆட்சியில் பலமாக இருக்கார். புதனோட அந்த காம்பினேஷனில் இன்னும் நல்லா பாசிட்டிவாக ஒர்க் பண்ணுவார். ராகுக்கு எது இடையூறே கிடையாது. 6 and 12 உங்களுக்கு நான் வந்து எந்த வகையிலும் குறுக்க நிற்க மாட்டேன்னு ஒதுக்கிட்டாங்க. கிளீனர். துலாம் என்ன செய்ய போகிறீங்கன்னு யோசிங்க. ஒரு ஏற்றத்துக்குள்ள மாதம் நான் சொல்கிறதுக்கு பதிலாக விரயங்களை நல்ல விரயங்களாக, ஒரு அனுபவ ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அலைச்சல் இருந்தாலும் அது ஆதாயமான அலைச்சலாக நடக்கக்கூடிய ஒரு மாதம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன். இது வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, இது வந்து நீங்கள் ஒரு பொதுவான பலன் வந்து எங்களுக்கு ஒரு 50% மேட்ச் ஆகுது, சம்டைம்ஸ் 80% மேட்ச் ஆகுது, பட் சம்டைம்ஸ் நீங்கள் சொல்கிற ராசிக்கு மேட்ச் ஆகாமல் லக்னத்துக்கு மட்டும் மேட்ச் ஆகுது அப்படியும் சில பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் ராசிக்கு சொல்கிறது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் ஒவ்வொரு முறையும் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு ராசி என்பது ஒரு மனிதனுடைய மனநிலை. அந்த மனநிலையை பேஸ் பண்ணி தான் உடல்நிலை, மனநிலை, சூழ்நிலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த டிரான்சிட் அப்சர்வ் பண்ணி நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். அண்ட் நான் ஒன் மோர் பாயிண்ட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா முறையும் உங்கள் லக்னம் என்ன, அது உங்கள் விதி, அந்த விதியின்படி உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன, அதன்படி உங்களோட ராசி என்ன, அதற்கு இந்த பலன்கள் எப்படி பொருத்தணும், அது நீங்கள் எல்லாத்தையும் கம்பைன் பண்ண தான் புரியும். ப்ளஸ் தசா புக்தி, என்ன தசா என்ன புக்தி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் மேட்ச் ஆகும். இது நான் கொடுக்குற பொது பலனை அதோட நீங்கள் எப்பயாவது லைஃப்பில் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, லக்னத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹாரோஸ்கோப்பை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ராசியை வந்து ஃபாலோ பண்ண ஈஸி. பொதுவாகவே உங்களுக்கு ராசி பலன் வந்து எப்படி தொடர்படையுது அப்படிங்கிறத ஒரு 3 to 6 months 3 மாதத்துலேயே தெரிஞ்சிடும். 6 மாதங்கள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அது என்ன நடக்குது லைஃப்பில், அந்த அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், பொருத்திக்க முடியும். அடுத்தது வந்து எல்லாருடைய நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு வந்து நட்சத்திர ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையை பற்றியே நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். அது கேட்க கேட்க உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை எப்படி எந்தெந்த வயசில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 to 60% உங்களுக்கு மேட்ச் ஆகும். அந்தளவுக்கு தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய ரிசர்ச் பண்ணியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியை பற்றியும் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கேன். திருமணம் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் மேட்சிங்கை பற்றியும் கொடுத்துருக்கோம். நியூமராலஜி கொடுத்துருக்கோம். வாஸ்து, வீடு வாங்குறது, வாடகை வீடு போகிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே எப்படிலாம் என்ன சரி பண்ண முடியும், இது எப்படி ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அதுக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வாஸ்துலையும் கொடுத்துருக்கோம். லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில். ஹாரோஸ்கோப் வந்து நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. நிறைய பேர் சொன்ன காமனான கமெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஈஸியாக புரியுது, ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் பேசுகிறீங்க, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரிடிக்ஷனை வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் பேசணும்னு நினச்சா இன்னும் அது ஒரு மாதிரி அந்த சப்ஜெக்டுக்குள்ளான வார்த்தைகள் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பேசினா புரியாது. நான் ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஒரு சகோதரனாக, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி ரொம்ப ஈஸியாக தான் நான் பேசுகிறேன். அது உங்களுக்கு எளிமையாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்களும் வந்து அதை இன்னும் நல்லா பெட்டராக புரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா, லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேஸில் நான் எடுத்திருக்கேன், கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்காக சில டேர்ம்ஸை வந்து நான் வந்து அது ரொம்ப கலோக்கியலாகவும் பேசி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அதனால் அந்த ஒரு அடிப்படையான புரிதலோடு நீங்கள் ஆஸ்ட்ராலஜியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இண்டிவிஜுவலாக ரொம்ப நல்லா அதை வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து பயன்படுத்த முடியும். அதோட மெயினாக எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் எதுக்கு பார்க்கணும், இது பார்க்காம வாழ முடியாதா? கண்டிப்பாக வாழலாம். இது பார்க்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இது பார்க்கறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன் ஹாரோஸ்கோப்பில் இருக்குது, உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, லைஃப்பில் எந்த ரூபத்தில் வரும்னு தெரியல, யார் மூலிமா வரும்னு தெரியல, எந்த டைமில் வரும்னு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஆஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைடு இருக்குது, ஒரு டைமில் வந்து அந்த மாதிரி வருது, அதை முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த நெகட்டிவை நம்ம கட் பண்ண முடியாது, அதுலேயும் தப்பிக்கிற வழியை தேடலாம்.
இதுதான் ஆஸ்ட்ராலஜியில் இன்னொரு பேசிக்கான விஷயம். அப்புறம் நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சிகளும் அது ரொம்ப ஃபாலோஅப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் வந்து டோட்டலாக வேறு. அந்த உலகளாவிய இப்போ மாற்றங்களை வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகுது. இது ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ராகு யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ இந்த சுக்கிரனோட சேரும்போது பெரிய லெவலில் யோகத்தை கொடுத்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்க. பட் அதுவே தோஷமான ராகுவாக இருந்தால் அந்த சுக்கிரனோட சேரும்போது அது சம்டைம்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடு நெகட்டிவான ரிசல்ட்ஸையும் சம்டைம்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் அதை நீங்கள் ஓவராலாக அப்படி ஜென்ரலாக எடுத்துக்காமல் உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பைன் பண்ணி பாருங்கள். அதில் ராகு தோஷம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகு தோஷம் இருந்தால் மட்டும்தான் சுக்கிரனுடைய காம்பினேஷன் வந்து குளோபலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து என்ன மாதிரி தத்துவம்னா மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் உடல் அமைப்பில் வந்து வயிறு பகுதியில் அடி வயிறு பகுதி, அதே மாதிரி நம்மளுடைய பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்டலாம் அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டது. ஸோ இப்போ ராகு இந்த சுக்கிரன் இந்த காம்பினேஷன் வரும்போது இது சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபத்திரவங்கள்லாம் வரதுக்கு சகஜம். மீனத்தில் சுக்கிரன் ராகு கன்ஜெக்ஷன் ஆகுது. அப்போ என்னென்னா ஒரு சில தேவையில்லாத ஒரு அவசர கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷனில் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது உலகிலேயே பொதுவாக நான் சொல்கிறேன். சரி, இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொடுத்தேன். இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி டாப் 10 கமெண்ட்ஸில் இப்போ டாப் 12 செலக்ட் பண்ணிட்டோம். அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ ரீட் பண்ணுறேன் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட. அண்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருந்தீங்க. உங்கள் பெரிய சப்போர்ட் எப்பவுமே இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போ அந்த கமெண்ட்ஸில் செலக்ட் பண்ணி எங்கள் டீம் எல்லாம் டோட்டலாக ரிசர்ச் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எடுத்தாங்க. அதில் ஃபில்ட்ரு பண்ணி சில பேருக்கு மெசேஜ் கொடுத்தோம். ரிப்ளை கொடுத்தவங்களில் 12 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க யாருன்னு நம்ம படிக்கிறேன். கே அர்ச்சனா நாமக்கல்லேருந்து, அப்புறம் டாக்டர் வின்சி பால்ராஜ் ஆவடி சென்னை, ஜி கோகிலா அவங்க வந்து நாமக்கல், உமா மோகன் அவங்க வந்து பெங்களூர், எஸ் பார்கவி திருச்சிராப்பள்ளி திருச்சி, ஹரீஸ்வரன் சேலம், விவேக் ஹாரிஸ் சென்னை, என் ஜெயலக்ஷ்மி சென்னை, ஹரிஹரன் மும்பை, ஐ திங்க் வி ஷாம் சுந்தர் சென்னை, எஸ் ராஜலக்ஷ்மி பொள்ளாச்சி, கே பாபு சென்னை. இதில் வந்து ஒரு சிலர் வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து தான் இருக்காங்க. ஸோ அவங்கள கம்யூனிகேட் பண்ணும்போது சொன்னது என்னென்னா லோக்கலில் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ யாரை நாங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு பேரை சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.